ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம காஃபி பவுட்ரு போடும்போது சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற லோக்கல் ஷாப்பில் 80-20ங்கிற ரேஷியோவில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அது தான் காஃபி டேஸ்ட் அடிக்கும், சிக்கரி டேஸ்ட் அதிகமாக அடிக்காது. இப்படி கோபுரமாக இருக்குது. இதை நல்லா இப்படி தலை தட்டி பேரலாக வச்சுக்கணும். அப்போ தான் சைட் வேஸில் தண்ணி இறங்காது. இப்போது தண்ணி கொதிக்க வைக்கும்போது கூட நல்லா கொதிச்சா அப்போ காஃபி கரிஞ்ச டேஸ்ட் அடிக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பபிள்ஸ் வருதுல்ல, ஸோ இந்த ஸ்டேட்டில் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம இதை சர்க்குலர் மோஷனில் தான் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அப்போ தான் பேரலாக இறங்கும். இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது மூடி வச்சிடணும். நான் நைட்டே டிகாஷன் போட்டுருவேன். ஸோ எவ்வளோ ரெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோ அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் பார்க்கலாம். பால் கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா டிகாஷன் எவ்வளோ திக்காக இறங்கியிருக்குன்னு. இது கொஞ்சம் போட்டாலே போதும், நல்லா திக்காக தான் இருக்கும். ஸோ கொஞ்சமாக சுகர் போட்டுட்டு, வேணுங்கிற அளவுக்கு சுகர் போட்டுட்டு பாலை நம்ம கொஞ்சமாக ஊற்றிட்டு அது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி காஃபி திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக தான் குடிப்பேன். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் டிகாஷன் போட்டுக்கிறேன் அந்த திக்னஸ்க்காக. பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு பீஸ்ஃபுல்லான மார்னிங்க்கு ஒரு நல்ல காஃபி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.